சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ 3 சிலிண்டர் தான் கொடுப்பேங்கிறாரு. அப்புறம் 20,000 ரூபாய்க்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறாரு. 20,000 ரூபாய்க்கு இன்றைக்கி சென்னையில் வந்து வாழ முடியுமா? நீங்களே யோசிங்க. பரந்தூர் வந்துட்டு டிஎம்கே கொண்டு வந்த திட்டம், அதை வந்து வேணும்னே வந்து கேன்சல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து பொருளாதார வீழ்ச்சி வந்துட்டு அதிகமாகி போச்சு. 40 ரூபாய்க்கு விற்ற ஜீனி வந்து இன்றைக்கி 80 ரூபாய்க்கு விற்கிது. 45 ரூபாய்க்கு விற்ற அரிசி வந்து இன்றைக்கி 90 ரூபாய்க்கு விற்கிது. மக்கள் எப்படி வாழ்வாங்க? நடிகனை நம்பி மக்கள் ஓட்டு போட்டதுக்கு இந்த நடிகன் வந்து எல்லார் மூஞ்சிலையும் வந்து கரியை பூசி கூத்தாடி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா கொடுத்த 3000 கோடியில் இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. முதல் போட்ட அமைச்சர் அவர், முதலமைச்சர் இவர். மக்கள் வந்து ஏமாந்து பாவமாக அலையிறாங்க. வேலையில்லா திண்டாட்டம். 3 மாதத்துலேயே வந்து ஒரு 173 கேஸு, ஒரு 50 கேஸு, எத்தனை கேஸை வந்து தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்குது. எதுக்கு மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். மாற்றம் வந்துருச்சா? மாற்றம் ஒரு மாற்றம் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, ஏமாற்றம்